இந்த ஆர்கானோ பாஸ்பேட்டிக் பெஸ்டிசைட்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா, நேச்சர் என்ன அப்படின்னா, அது தண்ணியில் கரையாது, கொழுப்புல கரையாது. உடம்புல எந்தெந்த இடத்துல கொழுப்பு இருக்குதோ அங்கே அது டெபாசிட் ஆகுது. நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், நம்ம நிறைய விஷயம் நம்மளை பற்றியே அறியாமல் இருக்கிறோம். இப்போ கூட கேள்வி கேட்டோம்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு அதிகம்? மூளையில். அந்த கரெக்டாக சொல்லுங்க. மூளை தான். மூளை அவ்வளோ கொழுப்பு. எப்போ மூளையில் பாய்ச்சல் டெபாசிட் ஆகிடுதோ அப்போ நீங்கள் சிந்திக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இந்த நான் பள்ளிக்கூடம் முடித்து கல்லூரியில் நுழைய நேரத்தில் மகாத்மா காந்தி புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் சொல்லியிருந்தாரு, மேன் பிகம்ஸ் வாட் ஹி ஈட்ஸ், மேன் பிகம்ஸ் வாட் ஹி திங்ஸ். மனிதன் எதை உண்ணுகிறானோ அதுவாக மாறுகிறான், மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுவாக மாறுகிறான். அந்த உணவுக்கும் சிந்தனைக்கும் அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது.